பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 10வது வசனம். அதற்கு ராஜா, செருயாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்சலோம் எதிராக எழும்புகிற செய்தியை கேட்டு தாவீது அவனோடு இருந்தவர்கள் எருசலேமை விட்டு புறப்பட்டு போகிறார்கள். அப்படி போகும்போது சீமேயி என்பவன் என்ன செய்கிறான் தெரியுமா? கற்களை எடுத்து தாவீது மேலே எறிந்து தாவீதை மிகவும் தூஷித்து கொண்டே வந்தான். இதை தாவீது சகிக்கிறான். ஆனால் தாவீதோடு இருந்த அபிசாயி என்ன செய்கிறான்? அவனால் சகிக்க முடியவில்லை. அவன் தாவீதை பார்த்து கேட்கிறான். 9வது வசனத்தில், அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன்? நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். உடனே தாவீது சொல்லுகிறான், எனக்கும் உங்களுக்கும் என்ன? அந்த காரியத்தில் தாவீது என்ன செய்யவில்லை தெரியுமா? கொஞ்சம் கூட உடன்படவில்லை. அபிசாயி தாவீதோடு இருக்கிறவன். பல நேரத்தில் இது போல தான் சில தூஷணங்கள், நம்மளால் தாங்கக்கூடாத காரியங்கள் பிறரிடத்திலிருந்து வரும்போது நம்மில் இருக்கிற மாம்சம் இந்த அபிசாயி போல எழும்பும். நாமும் பதில் செய்ய வேண்டும் என நமக்குள்ளே தோன்றும். இந்த அபிசாயி எப்படி எழும்பினானோ, அபிசாயி எடுத்தது எழும்பல்ல, அவன் சகித்து கொண்டு தான் இருந்தான். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு மேலே அவனால் முடியல. அவன் கத்த ஆரம்பிக்கிறான். ராஜா கிட்ட பெர்மிஷன் கேட்குறான். தாவீது பெர்மிஷன் கொடுத்தா கண்டிப்பாக அபிசாயி போய் என்ன செய்வான்? அவன் தலையை வெட்டி போடுவான். ஆனால் தாவீது பெர்மிஷன் கொடுக்கல. நம்மில் இருக்கிற மாம்சம் அது இதே போல தான் வெளிப்பட துடிக்கும். நாம் அதற்கு இடம் கொடாதபடிக்கு தாவீதை போல் அந்த இடத்துல செயல்படுவோம் என்றால் அவன் அந்த இடத்துல கர்த்தருடைய கிருபை நமக்கு கிடைக்கும். மாம்ச கிரியைகளை வெளிப்படுத்துறது நிமித்தமாய் அநேக ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகிறோம். பிறர் செய்கிறதுக்கு நான் பதில் செய்தேன், இது நம்முடைய நியாயமாக இருக்கலாம். ஆனால் நாம் அப்படி செய்கிற செயல் அது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இந்த அபிசாய் எப்படி எழும்பின போது தாவீது அவனை அதட்டினானோ, அதுபோலவே சீமேயி போன்றவர்களால் நமக்கு வேதனைகள் துன்பங்கள் வரும்போது நம்மில் உள்ள மாம்சம் எழும்பாதபடிக்கு அதை நாம் அதட்ட பழக வேண்டும். தாவீது எப்படி அதட்டினான் பாருங்க. எனக்கும் உங்களுக்கும் என்ன என்று கேட்கிறான். எனக்கும் உங்களுக்கும் என்ன? அந்த மாம்ச கிரியைகளுக்கு தாவீது தன்னை உடன்பட, பரவாயில்ல அபிசாயி என் கூட இருக்கிறவ, அதனால தான் இப்படி கேட்குறேன், நீ வெட்டு, அப்படி சொல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்து இதை செய்தார் பார்த்தீங்களா? பேதுரு பட்டயத்தை எடுத்து வெட்டி விடுவான். இயேசு சொல்லுவார், பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தாலே மாடிவான், உன் பட்டயத்தை உரையிலே போடு அப்படிம்பார். ஆண்டவர் அந்த இடத்துல பேதுரு அதற்கு மேலே செயல்பட விடலை. பட்டயத்தை உரையிலே போடு என்கிறார். ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய், மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போராடி கொண்டே இருக்கும். இங்கே தாவீது அபிசாய்க்கு இடம் கொடுக்கவில்லை. அதுபோல ஒரு தேவ பிள்ளை மாம்சம் எழும்ப வெளிப்பட துடிக்கும் போது தாவீதை போல அதட்ட பழக வேண்டும். இது கிறிஸ்துவின் சாயல். கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் அதை செய்தார். நாமும் அப்படி செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். யார் யார் என்னென்ன வார்த்தைகளை சொல்லி நம்மை நிந்தித்தார்களோ, நம்மை வேதனைப்படுத்தினார்களோ, அத்தனை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். வேதம் சொல்லுகிறது, அவர் சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை தருகிறவர், புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறவர். கர்த்தர் நிச்சயம் செய்வார். எனவே நம்மில் உள்ள அபிசாய் வெளிப்படாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, இந்த நாளில் எங்களோடு பேசி உணர்த்த நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி.
அபிசாயை போல தான் பல நேரத்தில் எங்கள் மாம்சம் வெளிப்படுகிறது. நாங்கள் அதை அதட்டுவதற்கு பதில் அதற்கு நாங்கள் முழுவதுமாய் இடம் கொடுத்து நாங்களும் மற்றவர்களைப் போல செயல்படுகிறவர்களாய் மாறிவிட்டோம். எங்களை மன்னிப்பீராக. ஆண்டவரே, இனி இந்த மாம்சம் எங்கள் வெளிப்படாதபடிக்கு அதை மேற்கொள்ள எங்களுக்கு கிருபையை தாரும். உம்முடைய நல்ல ஆவி எங்களை முழுவதுமாய் ஆட்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.